ஹாப்பி மார்னிங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஜுவாலுக்காஸ்ல 1½ சவரன் டாலர் செயின் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு டிசைன் புடிக்கலன்னு நேத்து மாத்தலான்னு கடைக்கு போயிருந்தேன். அவங்க 7 நாளுக்குள்ள மாத்திக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டு போன நகைய விட இப்ப எனக்கு புடிச்சிருந்த பிளைன் செயின் 800 மில்லி கம்மி. செயின செலக்ட் பண்ணிட்டு பில் போட சொன்னேன். என்ன 10,000 கட்ட சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் 800 மில்லி கம்மியா தானே எடுத்திருக்கேன். எதுக்கு நீங்க கட்ட சொல்றீங்கன்னா, ஆமா மேடம். இப்ப நீங்க வாங்குன நகை, ஜிஎஸ்டி, செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தா நீங்க தான் எனக்கு 10,000 குடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க வீட்ல இருக்கிறவங்க ஆர்கியூமென்ட் பண்ணதுக்கப்புறம், சரிங்க மேடம் நாங்க அமௌண்ட் கணக்கு எடுத்துக்கிறோம். நீங்க 1,80,000 வாங்கியிருக்கீங்க. அன்னைக்கு டாலரும் செயினும் வந்து 8%ன்னு நாங்க குடுத்தோம். இன்னைக்கு நீங்க வாங்குற செயின் 22%. உங்களுக்கு வந்து நாங்க 800 மில்லி கம்மியா எடுத்திருக்கீங்க. நாங்க ரூ. 2,000 குடுக்குறோம். வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க இது வந்து கரெக்ட்டா இருக்கும்? 800 மில்லி நான் கம்மியா எடுக்கிறேன். அவங்க தான் எனக்கு 12,000 தருவாங்கன்னு நெனச்சா, என்ன 2,000 கட்டுன்னு சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் எதுவும் பண்ண வேணாம். பழைய நகையே போதும்ன்னு நான் வந்துட்டேங்க வீட்டுக்கு.